ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கூட நீட் படிக்கிறது குட் ஆப்ஷனா பேட் ஆப்ஷனா? அதுதானே உங்கள் டவுட்டு. கண்டிப்பாக குட் ஆப்ஷன் இல்லைங்க. டெஃபினெட்லி வெரி குட் ஆப்ஷன். எப்படின்னு தானே, நீட்டில் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் அதுதான் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சேர்த்து படிக்க போகிறோம். எப்படின்னா, நீட்டில் சிலபஸில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இது 3 தான் படிக்கிறோம். இதைத்தான் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலையும் படிக்கிறோம். அப்போ இது 2 கூட சேர்ந்து படிக்கும்போது அது அட்வான்டேஜ் தானே ஆகும், கண்டிப்பாக பேட் ஆப்ஷன் ஆகாது. இதை எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கிறது? ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல இருந்து எப்படி நீட் லெவலில் நம்ம அப்கிரேட் ஆகுறது? இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு சின்ன டவுட் எல்லாம் இருக்கும். இதை எப்படி படிக்க போகிறோம் அதுதான் நம்ம நெக்ஸ்ட். ஒரு ட்ரிப் போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் எடுக்க போகிறோம், எப்படி போக போகிறோம், இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம டெஸ்டினேஷன் நீட் கிராக் பண்ணுறது. அதுக்கு பிளான் பண்ணி கிராக் பண்ணணும். என்னெல்லாம் படிக்கணும்னு லிஸ்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, என்ன சாப்டராக இருந்தாலும், ஃபிசிக்ஸாக இருந்தாலும், கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும், பயாலஜியாக இருந்தாலும் NCERT தாங்க. அதுக்கு மேலே கீழே எதுவுமே இல்லை, அது மட்டும் போதும். NCERT தான் நம்மளோட பைபிள் ஆஃப் நீட்னு சொல்லுவோம். NCERT டெக்ஸ்ட் புக். செகண்ட் திங், ஒரு கொஸ்டின் பேங்க். என்ன கொஸ்டின் பேங்க்? நிறைய பிராண்ட் இருக்கு, இதில் எதை ஃபாலோ பண்ணுறது அந்த டவுட் இருக்கு. எதையும் ஃபாலோ பண்ண வேணாம். எதை ஃபாலோ பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் போதும். அது நிறைய இடத்துல கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அது நெட்டில் கூட கிடைக்கும். சும்மா PDF-ஆக எடுத்து வேணால் வைக்கலாம். சாப்டர் வைஸ் கிடைக்கும், இல்லை ப்ரீவியஸ் இயர் இயர்லி வைஸ் கூட கிடைக்கும். அதுவும் கையில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஃபார்முலா புக். அது என்ன ஃபார்முலா புக்? அதுக்கு ஏதாச்சும் பிராண்ட் இருக்கா, இல்லை அதை எங்கேருந்து வாங்க முடியும்? எங்கேருந்து வாங்க முடியாது. அது நம்ம தான் நமக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுற புக்கு தான். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா புக்கு ரெடி பண்ணி வைப்போம். சின்னதாக ஒரு நோட் புக் போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி 3 விஷயம் இருந்தால் ஒவ்வொரு சாப்டரும் நீட் லெவலில் ப்ளஸ் 2 ரேஞ்சிலிருந்து நீட் லெவல் வரைக்கும் கிராக் பண்ண முடியும். ஸோ NCERT டெக்ஸ்ட் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், தேர்ட் ஃபார்முலா புக். ஃபர்ஸ்ட்டு ஒரு சாப்டரை செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சாப்டர் பிடிக்குமோ அந்த சாப்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சாப்டரை ஃபஸ்ட்டு NCERT-ல ஒரு தடவை படித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படித்து பார்க்கும்போது எதுவுமே புரியாது. புரிஞ்சாலும் அது எந்த லெவலில் நமக்கு டெப்த்தாக புரியுமோ அந்த லெவலில் நம்ம படிக்கவும் தெரியாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு சாப்டர் பற்றி தெரியணும். எந்த சாப்டர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாப்டர்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சாப்டரோட NCERT தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். NCERT தாங்க எல்லாமே. NCERT-ல அந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிக்கணும். நீட் லெவல் படிக்க முடியாட்டியும் ஏதாச்சும் ஒரு லெவலில் படிக்கணும். அந்த நாலேஜை வச்சு நம்ம செகண்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண போகிறோம். கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். எதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்னால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று, ஒரு சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரியும். செகண்ட் திங், ஒரு சாப்டரில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட்னு புரியும். தேர்ட் திங், அந்த சாப்டர் நீட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ்னு புரியும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்கை எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப், ஃபார்முலா புக். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் சால்வ் பண்ணும்போது தான் நிறைய டாபிக்ஸ், நிறைய பாயிண்ட்ஸை இம்பார்ட்டன்ட்னு புரியும். செகண்ட் திங், நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு ரீகால் பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாஸ், இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்முலா புக்கில் நம்ம எழுதி வைக்கணும். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் ஃபார்முலா புக்கில் தனித்தனியாக எழுதி வைக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஃபார்முலா, வேல்யூஸ் எது வேணால் இருக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்கோ அதெல்லாமே எழுதி வைக்கணும். எல்லாமே எழுதி வச்சா ரொம்ப நல்லது. ஸோ ஃபார்முலா புக்கில் இப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸு, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸு எல்லாமே எழுதி வைக்கிறீங்க. ஸோ ஃபார்முலா புக்கில் ஒவ்வொரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது 10 பேஜஸ் கேப்பு ரெடி பண்ணி வைக்கணும். எதுக்கு இந்த 10 பேஜஸ் கேப்? எதுக்குன்னா இந்த சாப்டர் மறுபடியும் படிக்கும்போது மறுபடியும் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நிறைய ஃபார்முலாஸ் கிடைக்கும், ட்ரிக்ஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே இந்த ஃபார்முலா புக்கில் இந்த 10 பேஜஸ் கேப்பில் தான் எழுதி வைக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா புக்கு உங்கள் கையில் எப்பவுமே இருக்கணும். ஒவ்வொரு சாப்டரோட எல்லா டீட்டெயில்ஸும், எல்லா ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஈஸி ட்ரிக்ஸ், இது எல்லாமே, நியூமானிக்ஸ், இது எல்லாமே அதில் இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா புக். எதுக்கு இந்த ஃபார்முலா புக்? அதுதான் உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின். எதுக்குன்னா 1 வீக்கில் நம்ம நிறைய டாபிக்ஸ் படிச்சிருப்போம், நிறைய சாப்டர்ஸ் படிச்சிருப்போம். ஆனால் இது எதுவுமே போதாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் நீட் ப்ரிப்ரேஷன் அது என்னென்னா ரிவிஷன். எவ்வளோ வாட்டி ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ
வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த வீக்கில் என்னெல்லாம் டாபிக்ஸ் படிச்சீங்களோ, என்னெல்லாம் அந்த ஃபார்முலா புக்கில் எழுதுனீங்களோ அது எல்லாமே மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த என்சிஆர்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் இவ்வளோ டைம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த ஃபார்முலா புக்கை சேவ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ வீக்லி ரிவிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட். என்சிஆர்டி படித்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் சால்வ் பண்ணோம், வீக்லி ரிவிஷனும் பண்ணிட்டோம், ஃபார்முலா புக் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப், அதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண கற்றுக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் நம்ம ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எது, வீக் பாயிண்ட்ஸ் எது, என்னெல்லாம் இன்னும் நம்ம கற்றுக்கணும், என்னெல்லாம் நம்ம ஃபார்முலா புக்கில் ஆட் பண்ணணும் எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் இந்த 3 ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிளான் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் உங்களுக்கும் +2 லெவல்லேருந்து நீட் லெவல் வரைக்கும் எத்த முடியும். ஸோ சிம்பிளாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீட்டை கிராக் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப், எப்போவுமே கம்பேர் பண்ணும். இன்னொரு பர்சன் கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த இன்னொரு பர்சன் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் பெஞ்ச்மேட்டோ, அவங்க யாருமே இல்லை, அதுவும் நீங்கள் தான். உங்கள் பாஸ்ட் மற்றது உங்கள் ஃபியூச்சர். பாஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க, இது எல்லாமே மோட்டிவேஷனாக வச்சு ப்ரெசண்டில் இன்னும் வாங்கணும், இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள் கம்பேரிசனாக இருக்கும். வேறு யார் கூடயும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களே உங்களை இம்ப்ரூவ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீட்டை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சிம்பிளாக கிராக் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.